to Dream House. சென்னை இந்த ஊருக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஜீரோவா வர்றவங்களையும் ஹீரோவா மாத்திடும். இந்தியாவின் எந்த மூலையில இருந்து இங்க வந்தாலும் அவங்கள கைப்பிடியா கூட்டி சென்று வாழ வழிகாட்டும் அன்னை. இந்த விஷயம் இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்ச கதை இல்ல. சொல்ல போனா சென்னையில இருக்கிற ஒவ்வொரு தூண்களுக்கு பின்னாலையும், பில்டிங்ஸ் பின்னாலையும், சாலைகளுக்கு பின்னாலையும் ஒரு பெரிய வரலாறே இருக்கும். Local Chennai 30 minutes kulla presenting VGN Paradise in Tiruvattriyur 2 minutes from Vimco Nagar metro station. Plot starting from rupees 49 lakhs, villa starting from rupees 99 lakhs. எக்கச்சக்க features தான் இப்பவும் விம்கோ நகர் மெட்ரோ ஸ்டேஷன் வந்ததுதான் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஏரியாவோட மவுசு எங்கேயோ எகிரிடுச்சுங்க. காரணம் இங்க ஒவ்வொரு இடத்துக்கு பின்னாலையும் இருக்கிற வரலாறு அப்படி. எடுத்துக்காட்டா சொல்லணும்னா குன்னங்குடி மஸ்தான் தர்கா, CSI ராஜகோபால் பள்ளிக்கூடம், கல்மண்டப மார்க்கெட், N4 படகுத்துறை, அறிவகம், பெர்சிய பேக்கரி, குன்னிராமன் ஸ்டோர்னு சொல்லிக்கிட்டே போகலாம். 1923ல ஆரம்பிச்ச வெஸ்டர்ன் இந்தியன் மேட்ச் கம்பெனிங்கிற ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலையோட சுருக்கம் தான் விம்கோ. இப்போ அது ஒரு ஊரோட பெயராவே அடையாளமா ஆயிடுச்சு. தென் சென்னைக்கு எப்படி பெசன்ட் நகர் பீச்சோ அதே மாதிரி வட சென்னைக்கு விம்கோ நகர் பக்கத்துல ராமகிருஷ்ணா பீச்சும் செம்மையா டெவலப் ஆகி வந்துகிட்டு இருக்கு. எப்போ ஒரு இடம் ட்ரெண்ட் ஆகும்னா அதோட கனெக்டிவிட்டி எப்போ ஈஸி ஆகுமோ அப்போதான். இந்த விம்கோ நகருக்கு மெட்ரோ வந்த மாதிரி. மெட்ரோவோட ஆரம்பமே விம்கோல இருந்து தான் ஆரம்பிக்குது. சென்ட்ரல்ல இருந்து அண்ணா நகருக்கு போக எவ்வளவு நேரம் எடுத்துக்குமோ அதே நேரத்துல சென்ட்ரல்ல இருந்து விம்கோ நகருக்கும் வந்துடலாம். மெட்ரோ மட்டும் தான் கனெக்ஷனானு கேட்டா அதான் இல்ல. அதுக்கு முன்னாடியே இந்த இடம் செம்ம ரீச்சபிளான இடங்க. லோக்கல் ட்ரெயின், அது பக்கத்திலேயே திருவெற்றியூர் ஹைவே, 5 நிமிஷத்திலேயே பூந்தமல்லி ரிங் ரோடுன்னு வெல் பிளான்டா டெவலப் ஆன இடம் தான் விம்கோ நகர். இது எல்லாம் பெஸ்டா இருக்க காரணம் இங்க இருக்கிற பல மொழி பேசுற, பல கலாச்சாரம் மற்றும் பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ற மக்கள் இருக்கிறதால தான் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஆங்கிலோ இந்தியன், மார்வாடி, இஸ்லாமியர்கள், கிறிஸ்டியன்ஸ், தென் தமிழக மக்கள்னு பலரும் இங்க இருக்காங்க. இதுக்கு காரணம் இங்க கிடைக்கிற வேலை வாய்ப்புகள். விம்கோ நகர்ல MRF, ITC, CPCL, KCP, MRLன்னு பெரிய பெரிய நிறுவனங்களும் பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கிறதாலேயே இந்த ஏரியாவோட மவுச இன்னும் எங்கேயோ கூட்டிட்டு போயிடுச்சுன்னே சொல்லலாம். வட சென்னையை பத்தி பேசணும் அப்படின்னா பேசிக்கிட்டே போலாம். இது வரைக்கும் வட சென்னையோட சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்ல. இந்த வாட்டி தமிழ்நாடு சட்டமன்ற பட்ஜெட்ல 1000 crores வட சென்னையோட வளர்ச்சிக்கு மட்டுமே ஒதுக்கியிருக்காங்க. சோ பொதுமக்கள்கிட்ட வட சென்னை எப்படி மாறப்போகுது, என்னென்ன எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என் பேரு ஜெயக்குமார். நான் இங்க தான் இன்னொரு அண்ணா நகர்ல இருக்கிறேன். இங்க ஒரு முக்கியமான இடம் வாங்கலாம்னு அப்படி வந்து பார்க்கும்போது விம்கோ நகர் வந்து சிறப்பாக தென்பட்டது. ஏன் விம்கோ நகர் சிறப்பாகனு சொல்றேன்னு சொன்னா, விம்கோ நகர்ல மெட்ரோ ட்ரெயின் முக்கியமான இடம் பெற்றிருக்கு. அதே மாதிரி பக்கத்திலே மின்சார ரயில் நிலையம், அதோடு இல்லாமல் பக்கத்திலே ரோடு. இந்த விம்கோ நகர் முக்கியமாக பார்க்குறோன்னா பக்கத்தில் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து இங்கே வந்துடுச்சு. விம்கோ நகர்லேருந்து நம்ம திருவத்தூரில் இருக்கிற முக்கியமான பிரதான கோயிலான வடிவடம்மன் கோயில், பட்டினத்தார் கோயில், பெருமாள் கோயில், இதெல்லாம் போகிறதுக்கு மிகப்பெரிய இடம் வந்து விம்கோ நகர். அதே மாதிரி விம்கோ நகர்லேருந்து இங்கே பக்கத்தில் எண்ணூர், திருவத்தியூர், மீஞ்சூர், கும்மிடி பண்ணி அனுப்பப்பட்டு பழவேற்காடு வரைக்கும் போகிற வரைக்கும் ரூட் இந்த இடத்துல விம்கோ நகர் முக்கியமான இடமா இருக்குது. விம்கோ நகரில் வந்து நம்ம கோயம்பேடு பிரதான சாலை வந்து ஆரம்பமாகுது இந்த இடத்துல. அதனால் இந்த இடத்துல முக்கியமான விம்கோ நகரில் ஒரு இடம் வாங்கலான்னு ஒரு இடம் பார்த்துட்டு இருக்கேன். கரெக்டாக நீங்களும் வந்து இந்த இடத்துல வந்து சேர்ந்துருக்கீங்க. ஸோ இங்கே நம்ம மெட்ரோவோட ஃபஸ்ட்டு ஸ்டேஷன் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே தான். ஸோ விம்கோ நகர் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தொட்டு எல்லாரும் ஒரு பஸ் ஸ்டாண்டாக நம்ம பார்த்துட்டு இருந்த ப்ராட்வே பாரிஸ்க்கு வந்து ஈஸியாக ஒரு 10 minutes ரீச் பண்ண முடியும். நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு ரீச் பண்ண முடியும். கிண்டி, DMS, PWD டிபார்ட்மெண்ட்டு ப்ளஸ் DPI அப்புறம் ஏர்போர்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம ரீச் பண்ணலாம். இப்போ மெட்ரோவோட கண்டினியூவேஷன் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் உங்களுக்கு அண்ணா நகர், கோயம்பேடு வரைக்கும் வந்துருச்சு. இப்போ பூந்தமல்லி டைரக்ஷன் வந்து மெட்ரோ இப்போ எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டு வராங்க. OMRல நம்ம நாவலூர் திருப்பூர் வரைக்குமே வந்து எக்ஸ்டென்ஷன் போயிட்டு இருக்கு. இப்போ புதிதாக ஆரம்பித்திருக்கக்கூடிய ஒரு நம்ம பேருந்து இது பண்ணிருக்காங்க இல்லையா, ஊரப்பாக்கம், கிளம்பாக்கம். ஸோ அது வரைக்குமே வந்து மெட்ரோ ஸ்டேஷன் வந்து எக்ஸ்டென்ஷன் கொண்டு வராங்க. அப்போது நம்ம விம்கோ நகரில் இருக்கக்கூடிய VGN பேரடைஸ் சொர்க்கபூமியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுற பாயிண்ட் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய, சென்னை சுற்றி இருக்கக்கூடிய எந்த லொக்கேஷன் போனாலும் நம்ம இங்கேருந்து இமிடியேட்டாக போக முடியும்.
மெட்ரோ தான் எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. நல்லா ஒரு கம்ஃபர்டபுளான சீட்டிங், கம்ஃபர்டபுளான ஏசி கம்ஃபர்ட்டு, ப்ளஸ் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், எந்த ஒரு சிக்னல் ப்ராப்ளம் இல்லாமல் ஈஸியாக நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபு, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாஃபு, ப்ரைவேட்டு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, சாமானிய மக்கள் கூட ஈஸியாக பயணம் செய்யக்கூடிய, ரொம்ப டிக்கெட் எல்லாம் ரொம்ப கம்மி. ஸோ ஈஸியாக நம்ம இங்கேருந்து ஏறணும்னா எல்லா சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்டுக்கும் நம்ம வந்து ரீச் பண்ண முடியும். ரொம்ப ஷார்ட் டைமில் நம்ம ரீச் பண்ண முடியும். சிக்னலுக்காக, டிராஃபிக்காக நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே சுத்தமாக கிடையாது. நான் வந்து இந்த விம்கோ நகரில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 22 வருஷமாக இங்கே தான் நான் இருக்கேன். எங்கள் அம்மா பேர் கனகேஸ்வரி. அவங்க வந்து கடந்த 50 வருஷமாக இங்கே தான் இருக்காங்க விம்கோ நகரில் வந்து. நான் வந்து ஸ்கூலிங் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து இங்கே தான் படித்தேன். ஸ்கூலிங் இங்கே தான் மார்க் எடுத்தேன். அண்டு நான் அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் இங்கே படித்து தான் ஆக்சுவலாக அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போயிருந்தேன். ஸோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் சேர்ந்த புதுசில் 2015 பார்த்தீங்கன்னா வந்து லைக் மெட்ரோ வர மாதிரி அப்போ இருந்துச்சு. ஒரு லோக்கல் ட்ரெயின் இருக்கும், ஒரு நார்மல் பஸ் டிரான்ஸ்போர்ட் இருந்துச்சு. இப்போ 10 வருஷம் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் முடிச்சிட்டேன். லைக் நான் இப்போ ஒரு வேலையை பார்த்துட்ருக்கேன். இங்கே மெட்ரோ வந்துருச்சு. இதுதான் மெட்ரோட ஸ்டார்டிங் ஸ்பாட். இங்கே விம்கோ நகர் மெட்ரோ அப்படின்றது தான் ஸ்டார்டிங் ஸ்பாட்டு. இங்கேருந்து இப்போ நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகணும், இப்போ நீங்கள் ஒரு ஊருக்கு போகணுன்னா கிட்டத்தட்ட 50 நிமிஷத்தில் நீங்கள் இருந்து போயிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மெட்ரோ வந்து சென்னை ஃபுல்லாக இப்போ இணைக்கிறாங்க. ஸோ மெட்ரோ சென்னை ஃபுல்லாக இணைக்கிறாங்க அப்படின்றப்ப பார்க்குறப்ப லைக் இப்போ இங்கேருந்து நான் எந்த ஏரியாவுக்கு போகணுன்னாலுமே நான் மெட்ரோவில் போயிடலாம். இதுதான் என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இங்கேருந்து நான் நேராக கிளம்பி போயிடலாம். இன்னொரு விஷயம், மெட்ரோன்னு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லோக்கல் ட்ரெயினும் இங்கே எனக்கு இருக்குது. ஸோ இங்கேருந்து நான் பின்னாடி இப்போ மீஞ்சூர், பொன்னேரி அந்த மாதிரி ஏரியாவுக்கு போகணுன்னாலும் எனக்கு இதுதான். இங்கேருந்து பேசன் பிரிட்ஜ் அந்த மாதிரி இடத்துக்கு போகணுன்னாலும் எனக்கு லோக்கல் ட்ரெயின் இருக்குது. பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விம்கோ நகரில் ஒரு ஸ்டார்டிங் ஸ்பாட்டாக இருந்து நிறையா பஸ்ஸஸ் கிட்டத்தட்ட 54 பஸ் இருக்குது.
இருக்குது, திருவான்மியூர் பஸ் இருக்குது, தாம்பரம் பஸ் இருக்குது, பூந்தமல்லி பஸ் இருக்குது, கோயம்பேடுக்கு பஸ் இருக்குது, இல்லாத இதுவே கிடையாது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா விம்கோ நகரோட அந்த சைடு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹைவேஸ். ஸோ கொல்கட்டா ஹைவே இருக்குது. ஸோ இங்கேருந்து கோயம்பேடுக்கு இப்போ நீங்கள் கார் எடுத்திருக்கீங்க, கார் எடுத்து போனால் இங்கேருந்து கோயம்பேடுக்கு ஒரு 25 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸில் நீங்கள் போயிடலாம். கார் எடுத்து போயினீங்கன்னா வந்து டிராஃபிக் இல்லைனா ஸோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் போயிடலாம் அங்கேருந்து உள்ளே வந்து.